சண்டை இல்லாத ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கா? இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ரிலேஷன்ஷிப் இருக்கா? ரொம்ப நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது 2 பேரோட நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லாம, அவங்களோட கெட்டதும் தெரிய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட 2 பேருக்கும் சண்டைய கொண்டு வந்து விட்டுரும். இது எல்லாரோட வாழ்க்கையிலயும், எல்லா விதமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லயும் நடக்கும். ஒரு கப்புல பார்க்கும்போது, "ப்பா! எவ்ளோ நல்லா ஒத்துப் போறாங்க 2 பேரும். மேட் ஃபார் ஈச் அதர்" அப்படின்னு நெனைக்கிற மாதிரி கொஞ்ச பேர தான் பார்த்திருப்போம். ஆனா, அந்த மாதிரி ஒரு கப்பிள் சடனா வந்து, "நாங்க டிவோர்ஸ் பண்ண போறோம்னு" சொன்னா எப்படி இருக்கும்? இவங்களுக்கே வொர்க் அவுட் ஆகலன்னா, மத்தவங்க எல்லாம் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னு யோசிப்போம்ல. அந்த மாதிரி தான் சூசன் ஆட்லரும் நெனைச்சாங்க. ரூபியும் ஜெஃப்பும் சூசனோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாப்பி கப்புலா இருந்த ரூபியும் ஜெஃப்பும் ஒரு நாள் டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னு கேட்டா, எல்லா தப்பும் ஜெஃப் மேல தான். நான் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். அதுக்காகவாவது ஜெஃப் இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு செம்ம கோவமா சொல்றாங்க ரூபி. சூசனுக்கு ஷாக். ஜெஃப் ஒரு ஃபேமிலி மேன். எவ்வளவோ வேலை இருந்தாலும் வீடுதான் முக்கியம். வீட்டுக்கு வந்தா அங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் பத்தியெல்லாம் யோசிக்காம ஃபேமிலிக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுப்பாரு. ஜெஃப் வேற என்னதான் பண்ணணும்னு ரூபி நினைக்கிறாங்கன்னு சூசனுக்கு புரியல. இவங்க ரிலேஷன்ஷிப்பை சூசன் எப்படி காப்பாத்தினாங்கன்னு இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சூசன் ஒரு ஃபேமிலி கவுன்சிலரா இருக்கிறதுனால அவங்களுக்கு கப்பிள்ஸ்குள்ள இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் புதுசில்ல. என்னாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, இல்ல வைஃப் மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மத்தவங்க மேல பழிய போடுறதுனால எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்க போறதில்ல. நாம ஹர்ட் ஆயிருக்கும் போது, நம்மள யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, நம்ம மேல என்ன ஃபால்ட்னு யாராச்சும் யோசிப்பாங்களா? அந்த நேரத்துல அது தோணவே தோணாது. ஒவ்வொரு வாட்டி ஹர்ட் ஆகும் போதும், இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதும் ஒரு கோவம் வரும். அது அடிக்கடி நடக்கும்போது சேர்த்து வச்ச கோவம் எல்லாம் ஒரு நாள் வெடிக்கும். ஒரு கப்புலா, ஒரு டீமா இருக்கிறது போய் ஆப்போசிட் டீம்ல இருந்து சண்டை போடுற மாதிரி மாறிடும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வந்தா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபால்ட் 2 பேர்கிட்டயுமே இருக்கும். நம்ம மேலயும் ஃபால்ட் இருக்கும்னு அக்செப்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கணும். நம்ம மேலயும் தப்பு இருக்கலாம்னு அவ்ளோ சீக்கிரம் ஒத்துக்க முடியுமா என்ன? நமக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கும், ஒன்னும் சரியா நடக்காது அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற பல கதைகளை கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம்ஸ் போயிடும். அதுவே பாதி சொல்யூஷன் தானே. இந்த மெச்சூரிட்டிக்கு எப்படி வர்றது? அத பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். சூசன் ஒரு டெட்டாக்ல இத பத்தி பேசியிருக்காங்க. அதுல ரூபி ஜெஃபோட கதையில என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நல்லா இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருதுன்னா அதுல ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கும். ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கிற இடத்துல ரிலேஷன்ஷிப்ஸ் ஹாப்பியா இருக்கும். நாம ஓவர் ஸ்ட்ரெஸ்டா இருந்தா அதனால நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் போகும். அது ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணும். ஆனா ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நாம ஹாப்பியா இல்லைன்னு தப்பா நினைச்சுக்குவோம். அதனால சண்டை ஸ்டார்ட் ஆகும். அங்க இருந்து அப்படியே ஏதேதோ பேசி எங்கெங்கயோ போய் இன்னும் பேடான பொசிஷன்ல வந்து முடியும். இந்த மாதிரி டைம்ல நம்ம மேலேயும் தப்பு இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே பலருக்கும் தோணாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் இதெல்லாம் சமாளிக்க நமக்கு ஒரு மேனுவல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். மேனுவல் மாதிரி இல்லைன்னாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண சூசன் ஒரு 3 ஸ்டெப் சொல்றாங்க. சண்டைன்னு ஒண்ணு வந்தாலே கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும். கோவத்துல எல்லாம் பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் காம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம பேசினதோட லாஜிக் எல்லாம் பத்தி யோசிப்போம். நாம ஹர்ட் ஆகும்போது நம்மள அந்த வலியிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ண இருக்கிற எமோஷன் தான் கோவம். ஹர்ட் ஆனா அந்த எமோஷனை தாங்க நம்மால முடியாது. அது நாம ரொம்ப வீக்கான ஆளுன்னு நினைக்க வைக்கும். யாருக்குமே நாம வீக்குன்னு ஒத்துக்க முடியாதுல்ல. அப்படி நடக்காம பாத்துக்க டக்குன்னு நம்மள அந்த கஷ்டமான எமோஷன்ல இருந்து அவாய்ட் பண்ண வைக்கிறது தான் கோவத்தோட வேலை. இது நடக்கிற சமயத்துல நாம வலி அவாய்ட் பண்றது மட்டும் இல்லாம கோவப்பட்டு நம்ம பார்ட்னரையும் அவாய்ட் பண்ணிடுவோம். எந்த ஒரு ப்ராப்ளம்லயும் கோவம் ஒரு பங்கு வகிக்கும் போது அது பிரச்சனைய பெருசு பண்ணுமே தவிர குறைக்காது, இல்ல ஒரு சொல்யூஷனும் தராது. சொல்யூஷன் கிடைக்காதப்ப திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டே இருப்போம். ஏன் ஒரே விஷயத்துக்கு இவ்ளோ சண்டை வருதுன்னு 2 பேருக்குமே தெரியாது. கோவத்துல பேசுறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த கோவம் வருது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். பார்ட்னர் ஏதோ ஒரு வேலை சொல்லி பண்ணல, இல்ல மறந்துட்டாங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட பேசலன்னு இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும் சண்டை வர்றதுக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் நிதானமா கோவப்படாம நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை உங்க பார்ட்னர் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணணும்.
கோவம் ஆர்குமெண்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணும். கோவத்தை தவிர மற்ற இமோஷன்ஸை யூஸ் பண்ணும்போது அது ஆர்குமெண்ட்டா ஸ்டார்ட் பண்ணாம ஒரு டிஸ்கஷன் மோடுக்கு போக வைக்கும். ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நாம ஸ்ட்ரெஸ்டா இருக்கப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். பார்ட்னர் ஸ்ட்ரெஸ்டா இருந்து நம்ம கிட்ட கத்தும்போது என்ன பண்றதுன்னு செகண்ட் ஸ்டெப்ல சொல்றாங்க சூசன். ஆப்போசிட் சைட்ல இருந்து வரதெல்லாம் கோவம், ஆர்குமெண்ட், பேட் மூட் இல்ல லாஜிக் இல்லாம பேசுறதுன்னு இருந்துச்சுன்னா நாமளும் அதே மாதிரி இறங்கி போய் சண்டை போடுறது ஈஸியான வழி. ஆனா அது ஹெல்ப் பண்ணாது. கஷ்டமா இருந்தாலும் நாம அப்படியே ஆப்போசிட்டா காமா பொறுமையா என்ன உண்மையான ப்ராப்ளம்னு கேட்டு அதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஜென்யூன் இன்ட்ரெஸ்டோட கேட்டாலே வர இருந்த சண்டை இல்லாம போகும். காமா பேசும்போது அது மத்தவங்களையும் காமாக்கும். அவங்க சண்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல சண்டை வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல மெயின் ப்ராப்ளமா இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு மத்தவங்களுக்கு தானாவே புரியணும்னு நினைப்போம். சில பார்ட்னர்ஸ் தான் அந்த மாதிரி டக்குன்னு சிக்னலை புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஆனா பலருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னே புரியாது. இதுக்கு ஒரே வழி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளியர் கட்டா சொல்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இந்த வாட்டி நீ சமைச்சனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ரோசரிஸ் வாங்கும் போதெல்லாம் நீயும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணேனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம 2 பேரும் மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் லாங் டிரைவ் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னா ஃபங்க்ஷன் போறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு டீ சாப்பிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பதிலா உடம்பு முடியலன்னு தெரியுது, ஆனாலும் நீ ஏன் சமைக்க மாட்டேங்கிற, எப்பவுமே நான் தான் க்ரோசரிஸ் எடுத்து வைக்கிறேன், நீ பார்த்துட்டே தான் இருக்க, பண்ண மாட்டேன்ற, வெளியே எங்காவது போலான்னு பிளான் பண்ணா நான் அம்மா வீட்டுக்கு போகணும்ட்டு போற, எங்க வெளியே கிளம்பினாலும் ட்ரெஸ் பண்ணவே 2 மணி நேரம் பண்ற அப்படின்னு கத்தினா அது அவங்கள குறை சொல்ற மாதிரி மாறிடும். அது சண்டையில தான் முடியும். நம்மளோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொன்னா நமக்கும் டிசப்பாயின்மெண்ட்ஸ் குறையும். பாஸ்ட பத்தி பேசாம மிஸ்டேக்ஸை சொல்லி காட்டாம ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டா பாசிட்டிவா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை சொல்லும்போது ரிலேஷன்ஷிப்ல நல்ல புரிதல் வரும். ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு கார்டன் மாதிரி. தண்ணி வெளிச்சம் நல்லா இருந்தா கார்டன் நல்லா இருக்கும். அதே மாதிரி கனெக்ஷன் கம்யூனிகேஷன் ரெண்டும் இருந்தா ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறது கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டென்ஷனை குறைக்கும். நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஒருத்தரோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும்போது அதை பார்த்து மத்தவங்களும் ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. எல்லாம் சரி, இப்போ ரூபி ஜெஃபோட கதை என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? ரூபி தான் சண்டைய ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்களோட உண்மையான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, இவங்க ஃபேமிலி கூட இருந்த பிரச்சனைகள்னால ரூபி ஸ்ட்ரெஸ்டாவே இருந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்டான டைம்ல ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் பத்தின ஒரு ரியாலிட்டி ஷோவை டிவில பாக்குறாங்க. சோ ஜெஃப் மட்டும் ஏன் இப்படி இல்ல, இந்த ஷோல இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி ஜெஃப்பும் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கணும்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஜெஃப் ஒரு நார்மலான பர்சன். இதெல்லாம் ஜெஃபுக்கு பண்ண வராது. ரூபியும் நார்மலான பர்சன் தான். அவங்களுக்கும் ரொம்ப ரொமான்டிக்காலாம் இருக்க தெரியாது. ஆனா இவங்க ஸ்ட்ரெஸ்டா இருந்ததுனால ஜெஃப் தான் நினைக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நடக்காதப்போ சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஜெஃபுக்கும் ஒன்னும் புரியாம ரூபி சண்டை போடும்போது அவரும் பதிலுக்கு பதில் பேசுறாரு. ரூபி சூசன் கிட்ட கவுன்சிலிங் வரும்போது அவங்களுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸையும் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரூபியோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான உண்மையான ரீசன் தெரிஞ்சுது. இதை ஜெஃப் கிட்ட ஷேர் பண்ணின உடனே அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு நிஜமாவே ரூபிக்கு ஹெல்ப் பண்ணதான் ஆசைப்பட்டாரு. ஜெஃப் ஏதாவது ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது ரூபி பதிலுக்கு கத்தாம செகண்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி காமா என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாங்க. அதனால ஜெஃபோட ஆட்டிடியூட் மாறி நிஜமாவே ரூபி கிட்ட அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த 2 ஸ்டெப்பும் அழகா வேலை செஞ்சதுனால தேர்ட் ஸ்டெப்ல அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லாம போயிருச்சு. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அவங்க 2 பேரும் இப்போ 35th ஆனிவர்சரி கொண்டாடிட்டாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மீட்டு கொண்டு வர இந்த 3 ஸ்டெப்ஸும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த 3 ஸ்டெப்பும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான். ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்க தான். ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு தெரிஞ்சா உடனே அதுல இருந்து வெளியே வரதான் பார்க்கணும். இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கொடுமையை அனுபவிக்க கூடாது. அதுல கிளியரா இருக்கணும். இந்த எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா?
நெக்ஸ்ட் டைம் உங்க பார்ட்னர் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக் இல்ல நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி ஒரு நல்ல டாபிக்கை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை.